ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. போன திருவாய்மொழி உபன்யாசத்திலே திருவாய்மொழியினுடைய வியாக்கியானமான ஈடு என்கிற கிரந்தத்தினுடைய வைபவத்தை பார்த்தோம். ஈடு என்றது நம்பிள்ளை அருளி செய்ய அந்த அர்த்தங்களை வடக்கு திருவீதி பிள்ளை ஏடுபடுத்த வந்த கிரந்தம் ஈடு என்கிற கிரந்தம். நம்பிள்ளை ஆச்சாரியர் அவர் உபன்யாசம் செய்வர். பெரிய பெருமானுடைய திருவடி வாரத்துல நம்பிள்ளையுடைய உபன்யாசம் நடக்கும். அதை கேட்ட வடக்கு திருவீதி பிள்ளை அந்த உபன்யாசத்தை அப்படியே பட்டோலை கொள்வர். உபன்யாசம் நடக்கிற காலத்துல இல்ல, நடந்ததை எல்லாம் தன்னுடைய திருமாளிகைக்கு போன பிறகு ஞாபகத்திலே வைத்து கொண்டு அந்த அர்த்தங்களை அப்படியே ஏடுபடுத்தி கொண்டு வந்தார். அந்த கிரந்தம் தான் ஈடு என்று ஆயிடுத்து. ஆக நம்பிள்ளை அருளி செய்தது ஈடு என்றே சொல்லலாம். ஏன்னா அவர் சாதிக்க வந்த அர்த்தங்கள் தான் ஈடு என்ற கிரந்தமானது. நம்பிள்ளை என்பவர் நஞ்சியருடைய சிஷ்யர். நம்பிள்ளையுடைய சிஷ்யர் தான் வடக்கு திருவீதி பிள்ளை. நஞ்சியர் என்பவர் பராசர பட்டருடைய சிஷ்யர். அவர் கூரத்தாழ்வான் திருக்குமாரர் ஆழ்வானுடைய சிஷ்யர். அதே போல எம்பாருடைய சிஷ்யரும். எம்பார் கூரத்தாழ்வான் இருவரும் அறிந்தவர்களாக தான் இருப்பார்கள். எம்பெருமானாருடைய நேர் சிஷ்யர்கள் என்று இப்படி ஒரு கிரமம் இருக்கு. அந்த ஈடுன்ற கிரந்தத்திலே முதலிலே ஆழ்வாருடைய வைபவமானது சொல்லப்படுகின்றது. திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம், அந்த வியாக்கியானங்களிலே 3 விஷயங்கள் பொதுவாக தெரிவிக்கப்படும். வக்திர வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம் என்று. வக்தானா சொல்பவர், சொன்ன ஆழ்வார் இருக்காரு, அவருடைய ஏற்றம் என்ன. அதே போல பிரபந்த வைலட்சண்யம், அந்த பிரபந்தத்துக்கே ஒரு தனி சிறப்பு இருக்கும். திருப்பல்லாண்டு என்ற பிரபந்தத்தை எடுத்துட்டோமே என்றால் ஆச்சாரியர்கள் என்ன சாதிப்பார்கள்னா, இந்த பிரபந்தம் பிரணவத்தை போல ரொம்ப சுருங்கவும் இல்லை, மகாபாரதத்தை போல ரொம்ப விஸ்தரமாகவும் இல்லை, 12 பாட்டு என்று நம்மால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். அந்த எண்ணிக்கை 12 அப்படின்னு இருக்கு. பிரணவம்ன்றது 3 அக்ஷரம் தானே, அது சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாமே அப்படின்னா, வெறும் ஆவுமா இந்த பிரணவத்தை வச்சுட்டு பெருசா அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியல. அது போல கஷ்டம் இந்த திருப்பல்லாண்டுக்கு இருக்காது. மகாபாரதம் ரொம்ப பெருசு, என்ன சொல்ல வந்ததுன்னே புரியாது. பிரணவம் ரொம்ப சின்னது, என்ன சொன்னது அப்படின்றது புரியாது. அந்த கஷ்டம் திருப்பல்லாண்டு அப்படின்ற பிரபந்தத்துக்கு இருக்காது என்று சொல்லுவார்கள். இதுதான் பிரபந்த வைலட்சண்யம், பிரபந்தத்துக்கு உள்ள ஏற்றம். அதற்கு பிறகு விஷய வைலட்சண்யம், அந்த பிரபந்தத்துல பிரதிபாதிக்கப்படுகின்ற சொல்லப்படுகின்ற எம்பெருமானுடைய ஏற்றம். இந்த 3 ஏற்றமும் அமைந்தால் அப்போ படிக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள், இப்பேற்பட்ட கிரந்தமாதுன்னு கிரந்தத்துக்குள்ள நுழைவார்கள். சொன்னவர் இப்படிப்பட்டவர், கிரந்தமானது இவ்விதமாக இருக்கு, கிரந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயமோ இத்தகையது என்று தெரிந்தால் கிரந்தத்திலே அவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும், பிரவிற்த்தி, அவர்கள் முயற்சி செய்வார்கள் அதை அறிவதற்காக என்று வியாக்கியானங்களினுடைய ஆதியிலே அந்த 3ஐ சொல்வது வழக்கம். பக்திர வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம். அந்த கணக்கிலே ஈடு என்ற அவதாரிகை, அதாவது இந்த வியாக்கியானத்தினுடைய அவதாரிகையிலே, அவதாரிகைன்னா முன்னுரை, அந்த முன்னுரையிலே நம்பிள்ளை முதலிலே ஆழ்வாருடைய ஏற்றத்தை காட்டுகிறார். ஆழ்வார் எப்படிப்பட்டவர், நம்மாழ்வார் தாமே அருளி செய்கிறார். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரில் இன்பத் திருவெள்ளம் யான் மூழ்கினன் என்று. மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து, ஆழ்வார் சம்சாரத்துல அனாதிகாலமாக உழன்று கொண்டிருந்தவர். நம்மை போல் ஒரு சம்சாரி ஆழ்வார், நம் ஆழ்வார் என்பவர். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்று, ஜன்மத்துல மாறி மாறி ஒவ்வொரு ஜன்மம் அடுத்த ஜன்மம் என்று மாறி மாறி இருந்தார். இதுக்கு ஒரு உதாரணம் நம் ஆச்சாரியர்கள்லாம் சாதிப்பார்கள். தோல் மாறுமா போல என்று ஆச்சாரியர்கள் சாதிப்பார்கள். தோல் மாறி என்று, அதாவது எம்பெருமான ஏழை பண்ணும் பொழுது, இல்லாட்டி அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் கூட பல்லக்குல தான் போவார்கள். அந்த பல்லக்கு தாங்கும் பொழுது அந்த சேவகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ராஜாவினுடைய கணத்தை, பல்லக்கினுடைய கணத்தை தாங்க முடியாம வலது தோல்ல வச்சிருந்தான்னா கொஞ்ச நேரம் அங்க கடுக்கும், இடது தோளுக்கு மாத்திப்பான்.
மறுபடியும் அங்க கடுக்கும், வலது தோளுக்கு மாத்திப்பான். இந்த மாதிரி தோல்ல மாத்தி மாத்தி பண்றான் இல்லையா, தாங்கிக்கிறான் இல்லையா. இதே போல இந்த ஜீவாத்மா என்ன பண்றதுன்னா, ஒரு உடம்பு எடுத்துக்கும். அது ஜீரணம் ஆயிருச்சா, அது முடிஞ்சு போயிருச்சா, அந்த உடம்பு விட்டுட்டு மற்றொரு உடம்புக்கு போகும். அது முடிஞ்சு போயிருச்சா, அது ஜீரணம் ஆயிருச்சா, அது போற நிலைக்கு வந்துருச்சா, அதை விட்டுட்டு இன்னொரு புதுசான உடம்பு எடுத்துக்கும். அப்படின்னு இந்த மாதிரி மாறி மாறி ஜீவாத்மாவானது சிரமப்பட்டு இருக்கு. ஆழ்வார் சொல்லுகிறார், நான் இப்படிதான் சம்சாரத்தில் அனாதி காலமாக சிரமப்பட்டு கொண்டிருந்தேன். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இப்பொழுது அடியை அடைந்து உள்ளம் தேறி எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து, அடினா எம்பெருமானே, அவனே சுவாமி, அவனுடைய திருவடியை, அந்த திருவடியை அடைந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி, என்னுடைய உள்ளமானது தேறிற்று, தெளிவு பெற்றது, என்னுடைய உள்ளமானது ஆனந்தத்தை பெற்றது. மேற்கொண்டு சொல்ல போற, உள்ளம் தேறி ஈரில் இன்பத்து இருவெள்ளம் யான் மூழ்கினன். ஈரில் எல்லையில்லாத இருவெள்ளம், பெரிய வெள்ளம். என்ன வெள்ளம் இது? இன்பத்து இருவெள்ளம், இன்பமாகிற ஒரு வெள்ளத்தை நான் அதிலே மூழ்கினேன். அதுல அந்தர்வாகனம் எனக்கு ஏற்பட்டது, அதிலே நான் மூழ்கி இருந்தேன், திளைத்திருந்தேன் என்று தன்னுடைய நிலையை ஆழ்வார் தெரிவிக்கிறார் திருவாய்மொழியிலே, மாறி மாறி பல பிறப்பும் என்று. இதுல நம்ம ஆச்சாரியர்கள் காட்டக்கூடிய ஒரு அர்த்தம், அடியை அடைந்து உள்ளம் தேறு என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். எம்பெருமானுடைய திருவடியை அடைந்தார், அதற்கு பிறகு ஆழ்வாருக்கு தெளிவு ஏற்பட்டது என்று. இதற்கு உதாரணமாக தாரை, வாலியினுடைய மனைவி தாரா, அவளை உதாரணமாக எடுக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இந்த தாரா என்ன பண்ணாள் அப்படின்னா, அவ சொல்றா, சாதம் சமாசாத்திய மனஸ்வினி வாக்கியம் உவாச தாரா ராமம் ரணோத்கர்ஷண லப்த லட்சம் என்று. கிஷ்கிந்தா காண்டத்திலே வாலியினுடைய மதமானது ஏற்பட்டாயிருச்சு. வாலி இறக்கிறான், இறந்து போய்விட்டான். தாரை வாலியின் கணவனுடைய உடலை கட்டி கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாள். சுக்ரீவனுக்கும் பெரிய வருத்தம். இப்போ ஐயோ, அண்ணாவை இப்படி கொலை பண்ணிட்டேனே, நான் கொலை செய்யறதுக்கு நான் காரணமாகிட்டேனே, நானும் அண்ணாவோடைய நானும் முடிந்து போயிடுறேன் அப்படின்னு சுக்ரீவனும் அழலாம். அதை கண்டு பெருமாளுக்கே ஒரு கலக்கம். ஓ, இப்படி ஒரு பாசமா இவனுக்கு. சுக்ரீவன் முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அப்போ நான் எப்படி வாலியை கொலை செய்யறதுக்கு அனுமதிச்சேன், இந்த வாலி ரொம்ப நல்லவன் ஆச்சே, இவனை போய் நான் கொலை செய்யறதுக்கு அனுமதிச்சுட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அடறான். தானும் முடிய போகிறான். நானும் அண்ணாவுடைய அதை நெருப்பிலே எரிஞ்சு போயிடுறேனே அப்படின்லாம் சொல்றான் அவன். அப்போ பெருமாளும் கொஞ்சம் பட்ட பாசத்தை பார்த்து பெருமாள் கலங்கி இருக்கார். அந்த நேரத்துல தாரையானவள் அவ அழுதுண்டே இருக்கான். தன்னுடைய கணவன் வாலியினுடைய உடம்பை கட்டி கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றாள். அப்பொழுது வானர முதலிகள், வாலியினுடைய சேனாபதிகள் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, தாரையை நிக்க வைக்கிறார்கள். அவரை ஆசுவாசப்படுத்தி அந்த மீட்டு நிக்க வைக்கிறார்கள். இந்த தாரையானவள் அப்பொழுதுதான் பெருமாளை பார்க்கிறா, சேவிக்கிறான். இது வரைக்கும் சேவிக்கல பெருமாளை. சேவிச்ச உடனே புரிஞ்சுட்டா, இவன் தான் ராமபிரான் அப்படின்னு புரிஞ்சுட்டா. அவருடைய மனசுல அவ்வளவு வருத்தம். என்ன பண்ணணும், இப்போ என்னுடைய கணவனுடைய கொலைக்கு நீதான் காரணம் என்று எம்பெருமான வையனம் அப்படின்னு மனசுல அப்பேற்பட்ட வருத்தம். ஆனா என்ன ஆச்சுன்னா, அந்த தாரைக்கு சாத்தம் சமாசாத்திய விசுத்த சத்வா சோகேன சம்பிராந்த ஷரீர பாவா மனஸ்வினி வாக்கியம் உவாச்ச தாரா ராமம் ரணோத்கர்ஷண லப்த லட்சம். சாத்தம் சமாசாத்திய விசுத்த சத்வா. இந்த தாரை எழுந்திருந்தாலே, எழுந்திருந்து ராமன் அருகிலே போனாள். போன அந்த தாரையானவள் விசுத்த சத்வா என்று தன்னுடைய மனசானது தூய்மையாக விட்டது தாயாருக்கு, அதாவது இந்த தாரைக்கு. விசுத்த சத்வா சோகேன சம்பிராந்த ஷரீர பாவா. சோகம் இருக்கு அவளுக்கு, சோகம் இருந்து அவளுடைய சரீரமானது நடுங்கி கொண்டிருக்கின்றது. மனஸ்வினி வாக்கியம் உவாச்ச தாரா. தன்னுடைய மனசு பெரிய மனசு. எப்படிப்பட்ட மனசுன்னா, எல்லா விதத்திலும் இந்த எம்பெருமான வையணும் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு மனசோட வந்தாகும். மனஸ்வினி வாக்கியம் உவாச்ச தாரா ராமம் ரணோத்கர்ஷண லப்த லட்சம். இந்த ரணமான இந்த போர்க்களத்திலே வெற்றி பெற்ற தன்னுடைய இலக்கை சென்று அடைந்த இந்த ராமபிரான் அவனை பார்த்து வைய வந்தாள். மனஸ்வினி பெரிய மனசோட வைய வேண்டும் என்று வந்த தாரை. அடுத்த ஸ்லோகம் ஆச்சரியமா இருக்கும். என்ன, பெருமாளை வைத்திருக்கணும் இல்லையா? ஆனா என்ன ஆச்சுன்னா, சாத்தம் சமாசாத்திய விசுத்த சத்வா. எம்பெருமான் பக்கத்துல வந்தா, வையனோன்னு வந்தா. ஆனா பக்கத்துல அந்த சன்னிதானத்துக்கு வந்த பிறகு விசுத்த சத்வா என்று அவருடைய மனசானது தூய்மையாயிருத்தா. என்ன பண்ற அடுத்தது, தும் அப்ரமேயஷ்ட துராசதஷ்ட ஜிதேந்திரியஷ்ட உத்தம தார்மிகஷ்ட அக்ஷய கீர்த்திஷ்ட விசக்ஷணஷ்ட க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷா என்று
எம்பெருமான அபாரமாக ஸ்தோத்திரம் பண்றா, அப்படியே வர்ணிக்கிறா. எம்பெருமானுடைய அந்த மகா குணங்கள் எல்லாம் அப்படி அனுபவிச்சு வர்ணிக்கிறா. துவம் அபரமேயஸ்ட, உன்னை அறிய யாராலேயும் முடியாது, பெரிய பெருத்த ஞானிகள் கூட உன்னை அறிய முடியாது. துவம் அபரமேயஸ்ட துராசதஷ்ட, உன்னை யாராலையும் சென்று கிட்டவே முடியாது. நான் எம்பெருமான் அடைஞ்சிடுறேனே அந்த மாதிரிலாம் உன்னை கிட்டவே முடியாது யாராலும். அப்பேற்பட்ட பராத்பரன் நீ. துவம் அபரமேயஸ்ட துராசதஷ்ட ஜிதேந்திரியஸ்ட உத்தம தார்மிகஷ்ட, எல்லா இந்திரியங்களையும் ஜெயித்தவன், பெரிய தர்மாத்மா நீ. அதே போல விசக்ஷணஷ்ட, எப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை கொண்டவன். அக்ஷய கீர்த்திஷ்ட, அழியாத புகழை பெற்றவன் நீ, பெரிய ஞானத்தை கொண்டவன். க்ஷிதிக்ஷமாவான், இந்த பூமியை போல உனக்கு பொறுமை இருக்கு. க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷகா, சிவந்த திருக்கண்களை உடையவன் என்று எம்பெருமானுடைய திருமேனி அழகு, அவனுடைய ஆத்ம குணங்கள் எல்லாவற்றையும் அப்படி வர்ணித்து அபாரமாக ஸ்தோத்திரம் பண்ணான். யாரு? தாரை. தன்னுடைய கணவன் அடிபட்டு விழுந்திருக்கான், செத்து போயிட்டான், தன்னுடைய மரணம் அடைந்தான் தன்னுடைய கணவன். இத்தனை கணத்து வரையிலும் அந்த கணவனுடைய அந்த உடலை கட்டி கொண்டு அழுத தாரையானவள் எம்பெருமானுடைய சன்னிதானத்தை அடைந்த பிறகு தன்னுடைய உள்ளமானது அப்படியே தெளிய பெற்றது. தாரைக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. வையனோன்னு வந்தவன் என்ன பண்ணா, வைய வந்த வாயாலே வாழ்த்தி போனாள் என்று வாழ்த்திட்டு போயிட்டாவோ. இது ஏன்? எம்பெருமானுடைய திருவடியை கிட்டினபடியினால. இங்க ஆழ்வார் என்ன சாதிக்கிறார்? மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இப்படி கஷ்டப்பட்டு சம்சாரத்துல அடியை அடைந்து உள்ளம் தேறி எம்பெருமானுடைய திருவடியை அடைந்தேன், உள்ளமானது தெளிவை பெற்றது. அதுக்கப்புறம் ஈரில் இன்பத்து இருவெள்ளம் யான் மூழ்கினன் என்று பெரிய இன்ப வெள்ளத்திலே நான் ஆழ்ந்தேன் என்று தன்னுடைய நிலையை அருளி செய்தார் ஆழ்வார். இந்த ஆழ்வாரை எம்பெருமான் பாடுவித்தான். ஆழ்வாருடைய ஏற்றம் என்ன அப்படின்னா, மற்ற கவிகளை போல தன்னுடைய ஞானத்தினால ஒரு கவிதையை பாடினார் அப்படின்னு கிடையாது. எம்பெருமான் அருள் செய்ய ஆழ்வாரானவர் திருவாய்மொழி ஆகிற இப்பேற்பட்ட பிரபந்தத்தை பாடினார் அப்படின்றதுதான் ஆழ்வாருக்கே உண்டான ஏற்றம். அந்த ஏற்றத்தை தெரிவிக்கிறதுக்கு மற்றொரு உதாரணத்தை நம் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மனா சுபேன மனசாத்தியாத்தம் கவாம் ரித்திம் அபீப்சதா என்று. பிருந்தாவனம் என்றது நெறிஞ்சி முள் காடு, முள் செடிலாம் இருக்கக்கூடிய காடுதான் பிருந்தாவனம். ஆனா மாடுகள்லாம் மேய்க்கணுமே, மாடுகளுக்கெல்லாம் புல் வேணுமே, அதெல்லாம் உணவு சாப்பிடணுமே மாடுகள்லாம் அப்படின்றதுக்காக பெருமாள் என்ன பண்ணாருன்னா, பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன்னு அக்லிஷ்ட கர்மனா, ரொம்ப காரியம்லாம் பெருமாள் பண்ண மாட்டார். வெறும் தன்னுடைய சங்கல்பம், அந்த சங்கல்பம் பண்ணினார்னா போறோம். சுபேன மனசாத்தியாத்தம், விசுத்தமான தன்னுடைய திருவுள்ளத்தால பெருமாள் ஒரு சங்கல்பம் பண்ணார். என்ன பண்ணார்? கவாம் விருத்திம் அபீப்சதா, கோக்களினுடைய சமிருத்திக்காக, பசுக்கள்லாம் நல்லபடியா வாழணுமே அப்படின்றதுக்காக தன்னுடைய திருவுள்ளத்திலே ஒரு கருத்தை கொண்டார் பெருமாள் கொண்டார், கண்ணன் பெருமான் கொண்டான். என்ன ஆட்சி எடுத்தது பிருந்தாவனம் என்றால், உற்பன்ன நவ ஷஷ்பாட்யா சக்கர கோபாஸ்திருதா மகி ஸ்தலி மாரதிகீவ ஆசீத் பத்மராக கிருதாந்தரா என்று அடுத்த க்ஷணம் இதுவரையிலும் நெறிஞ்சி முள் காடாக, முள் செடி பூத்த காடாக இருந்தது பிருந்தாவனம். எம்பெருமான் கோக்கள்லாம் நல்லபடியா அது புல்ல சாப்பிடணும் அப்படின்றதுக்காக, அந்த உணவுக்காக பெருமாள் தியானம் பண்ணார், சங்கல்பம் பண்ணார். அடுத்த க்ஷணத்துல உற்பன்ன நவ ஷஷ்பாட்யா என்று, ஷஷ்பங்கள் என்றால் புல்லு, பச்சை பசேல்னு ஆயிடுச்சு. வெறும் பச்சை பசேல்னு ஆகல, வெறும் புல்லு மட்டும் முளைக்கல. உற்பன்ன நவ ஷஷ்பாட்யா சக்கர கோபாஸ்திருதா மகி, சக்கர கோபங்கள் என்றால் சிவப்பாக இருக்கிற சில செடிகள். உற்பன்ன நவ ஷஷ்பாட்யா சக்கர கோபாஸ்திருதா மகி ஸ்தலி மாரதகீ வாசீத் பத்மராக கிருதாந்தரா. ஆக பச்சை பசேல்னு ஆயிடுத்து, அங்கங்க நடுவுல சிவப்பான செடிகளும் முளைத்தது. இது எப்படி இருக்குன்னா, மாரதகீ வாசீத் பத்மராக கிருதாந்தரா, மரதக கல்லான, இது பச்சை கல்லான மரதகம் இருக்கு இல்லையா, மரதகம்ன்றது பச்சை கல் தானே, ரத்னம். அது பார்த்தாலே ஜொலிப்பா இருக்கும். பச்சையே அந்த ரத்னமாகிற அந்த கல்லே ஆகர்ஷகமா இருக்கும், பாக்குறதுக்கு இனிமையா இருக்கும். நடுவுல தாமரையை சிதற விட்டா எப்படி இருக்கும், அப்ப எவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, பச்சை பசே அங்கங்க சிவப்பு என்று இப்படி பிருந்தாவனமே மாறி போயிடுச்சு. எம்பெருமான் பண்ணது இது, தன்னுடைய திருவுள்ளத்தால குறிப்பு ஒரு ஏற்படுத்தினான் எம்பெருமான். ஆகையினால பிருந்தாவனம் இப்படி புதுசாக மாறித்து. எதுக்காக? கவாம் ஈ சமிருதி மீப்சதா அபீப்சதா என்று அந்த மாடுகளுடைய ஒரு சம்ரட்சணம் ஏற்பட வேண்டும் என்றதுக்காக பிருந்தாவனத்தை எம்பெருமான் மாத்தினாலையா, காடாக இருந்ததை பச்சை பசேல் ஆக்கினாலையா. அதே போல பிருந்தாவன ஸ்தானத்துல நம்மாழ்வார் சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவை எம்பெருமான் பச்சை பசேல்னு மாத்திட்டான்.
அப்பேற்பட்ட ஞான பக்தி வைராகியங்களை கொண்டவராக ஆழ்வார மாத்திட்டான். எதற்காக? மாட்டுக்களுடைய சம்ரட்சணம் பண்றதுக்கு தானே எம்பெருமான் அங்க பண்ணா. இங்க நம்முடைய சம்ரட்சணத்துக்காக நாம் அப்பதான் ரட்சிக்கப்படுவோம். அப்பொழுதுதான் ஆழ்வார் பாடி நம்மளை திருத்துவார் என்று நம்மளுடைய ரட்சணத்துக்காக பிருந்தாவனத்தை மாத்தினா போல எம்பெருமான் ஆழ்வார மாத்தினா என்று, இப்படி ஆழ்வாருக்கு என்ன செய்தான் எம்பெருமான்? ஞானத்தையும் பக்தியையும் கொடுத்தான், அருள் செய்தான் என்று. இந்த ஞானம் என்றது எதை பத்தினா தத்துவத்தை பத்தின ஞானம் என்று சொல்லுவார்கள். உண்மையான பொருளை பத்தி தானே ஞானம் இருக்கணும். இல்லாத பொருளை பத்தி இருந்துதான் அது ஞானமே கிடையாது. தவறான ஞானம் அஞ்ஞானம் என்று ஆயிடும். அப்ப ஞானம்னாலே உண்மையான பொருள்களை பத்தி தான் ஞானம் என்றது. உண்மையான பொருள்கள்னா என்னது? அது தத்துவம் என்று சொல்லுவார்கள். இருக்கிற பொருள் என்ன பொருள் லோகத்துல இருக்குன்னா 3 தத்துவங்கள் இருக்கு. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்று 3 தத்துவங்கள். போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வா ஜுஷ்டஸ்ததஸ்தேன அமிர்தத்துவம் ஏத்தி என்று ஒரு உபனிஷத் சொல்றது. போக்தான்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு போக்கியம்னு ஒண்ணு இருக்கு. 2 பேரையும் இணைத்து எம்பெருமான் ஒருத்தன் இருக்கான், நியமிக்கிறவன், செலுத்துகிறவன். போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வா ஜுஷ்டஸ்ததஸ்தேன அமிர்தத்துவம் ஏத்தி. அந்த எம்பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்ட இந்த ஜீவாத்மா அமிர்தமயமான அந்த எம்பெருமானை போய் அடைகின்றான் என்று 3 தத்துவங்கள், சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்று 3 தத்துவங்கள் இருக்கிறது. ஆக இது ஒரு உபனிஷத் சொல்றது. அதே போல ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத் மற்றொரு உபனிஷத் சொல்றது, பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிர் குணேஷா சம்சார பந்த ஸ்திதி மோக்ஷ ஹேத்து என்று, பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிகி என்று பதியாக எம்பெருமான் இருக்கின்றான். 2த்துக்கு தலைவனாக எம்பெருமான் இருக்கின்றான். எந்த 2த்துக்கு என்றால் பிரதானம், கண்ணால பார்க்கக்கூடிய இந்த அச்சித் இருக்கு, இதுக்கு பிரதானம் என்று ஒரு பெயர் இருக்கு. இந்த அச்சித்துக்கு பிரதானம் என்று ஒரு பெயர் இருக்கு. அதே போல க்ஷேத்ரஜ்ஞா, க்ஷேத்ரஜ்ஞா என்றால் இந்த அச்சித்தான உடம்புக்குள்ளே உரைகின்ற ஜீவாத்மா இருக்கானே அவனுக்கு க்ஷேத்ரஜ்ஞா என்று பெயர். பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிஹி, இந்த 2 பேருக்கும் தலைவனாக இருக்கின்றவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் பத்தி இருக்கானே அவன் சம்சார பந்த ஸ்திதி மோக்ஷ ஹேத்துகும், சம்சார பந்த ஸ்திதிக்கும் அவன்தான் காரணம். இந்த லோகத்துல நாம் நல்லபடியா வாழணும் அப்படின்னா அவனுடைய அனுகிரகத்தை கொண்டுதான் நல்லபடியா இங்கேயும் வாழ முடியும். இல்ல இந்த லோகம் அல்பமாச்சு, இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சாலும் மோட்சத்துக்கும் அவன் தான் காரணம் என்று, 2த்துக்கும் எம்பெருமான் தான் காரணம் என்று, இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்திரயம் இருக்கு இல்லையா. இதுதான உண்மை பொருள். அப்போ சித்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அச்சித்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த சித்த அச்சித்திலிருந்து விடுவிக்கக்கூடிய எம்பெருமான பத்தி தெரிஞ்சுக்கணும் என்று, இப்படிதான் ஒரு தத்துவ ஞானம் இருக்கு. அதை உடையவர் இந்த ஆழ்வார். மற்றவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, மற்றவர்களுக்கெல்லாம் இந்த அறிவு கிடையாது. அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா அச்சித்து முதல்ல பார்ப்பார்கள், அதிலேயே மயங்கி போய் விழுந்துடுவார்கள். பகவத்கீதையில் அர்ஜுனனே கேட்கிறான் எம்பெருமான பார்த்து, 7வது அத்தியாயத்துல எம்பெருமான் தன்னுடைய பிரபாவத்தை எல்லாம் சொல்லி கொண்டு வர, அடுத்தது பக்தி யோகத்தை பத்தி சொல்ல இருக்க, அப்ப அர்ஜுனன் எம்பெருமான பார்த்து கேட்கிறான், எம்பெருமானே நீ இவ்வளவு ஆச்சரியமா இருக்கையே, இவ்வளவு பெருத்த குணத்தை உடையவனாக இருக்கியே, இப்படி இன்பக் கடலாக நீ இருக்கியே, இன்பக்கடலான நீ இருக்கும் பொழுது எதுக்காக இந்த லோகத்துல இருக்கிறவர்கள்லாம் ஒன்ன விட்டுட்டு அல்பமான ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு எத்தையோ சுத்தின்னு இருக்கார்களே, எத்தையோ பிடிச்சு பத்தி ஒன்ன விட்டுட்டு மத்ததை தெரிஞ்சுட்டு இருக்கார்களே, எப்படி இது பொருந்தும்? இப்பேற்பட்ட, ஏன்னா யாராவது பக்கத்துல சக்கர பொங்கல் இருக்கும் பொழுது அழுகி போன எத்தையோ ஒண்ணு யாராவது சாப்பிடுவார்களா? சக்கர பொங்கலை தானே எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது வியப்பா இருக்கு, எம்பெருமான் இருக்கும் பொழுது அவனை விட்டுட்டு மத்த விஷயத்துல எப்படி நாட்டம் வருது அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அர்ஜுனனுக்கு ஏற்படுறது. அப்ப எம்பெருமான் சொல்றான், தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே என்று. இது ஒண்ணில் அர்ஜுனா, அவர்கள் அவ்வளவு பெரிய பாபங்கள்லாம் அனாதி காலமாக பண்ணிட்டு இருக்கார்கள். அந்த பாபத்துக்கு சேர நான் கிரீடா அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கேன், என்னுடைய விளையாட்டு ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த பாபத்துக்கு சேர இந்த பிரகிருத்தியை போட்டு மறைச்சிடுவேன். இந்த பிரகிருத்தியை போட்டு மறைச்சா என்ன ஆகுதுன்னா, இந்த பிரகிருதி 2 வேலை செய்யறது. ஒண்ணு என்ன பண்றதுன்னா என்ன மறைச்சிடுறது. நீ என்ன கேட்ட, சக்கரை பொங்கல் மாதிரி நான் இருக்கேன்னு, அப்ப எதுக்கு அழுகி போன எத்தையோ ஒண்ணு சாப்பிட்டு இருக்கார்கள் அப்படின்னு கேட்டாயே நீ, அதுக்கு என்ன பதில்னா, நான் சக்கரை பொங்கலா இருக்கேன் அப்படின்றது அவர் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பிரகிருதியானது திரைய போல மறைச்சிடும். சக்கரை பொங்கலானா அவர்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டேன். 2வது கேட்டியே, அழுகி போன சோத்தை எப்படி அவர்கள் எல்லாம் சாப்பிட்றார்கள், அழுகி போன எத்தையோ ஒண்ணு அவர்கள் எப்படி சாப்பிட்றார்கள்னு கேட்டியே, அது அழுகி போயிருக்கு அப்படின்றது அவர்களுக்கு தெரியாது. இந்த கண்டு கேட்டுற்று மோந்துண்டு ஐங்கருவி கண்ட இன்பம் இருக்கு இல்லையா, இந்த இன்பமே பரமானந்தம். எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு, சாப்பிடறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு
ஒண்ணுமே இல்லாத அல்ப விஷயத்துல ஐயோ எவ்வளவு போக்கியமா இருக்கு, எவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு ரெண்டு விதமான மயக்கம். எம்பெருமான் பரம போக்கியம், மிகவும் இனியவன். அந்த இனியவனுடைய இனிப்பை மறந்துடுவார்கள், அதை காணவே மாட்டார்கள். மற்ற விஷயங்கள்லாம் மிகவும் அல்பம், ஆனா அந்த அல்ப விஷயத்த பெரிய இனிமையானது அப்படின்னு நினைப்பார்கள். அப்போ ரெண்டு விதமான அஜ்ஞானம், எம்பெருமான மறக்கிறது, மற்ற விஷயத்த உயர்வாக நினைக்கிறது. இது ரெண்டுமே இந்த மாயை பிரகிருதி இருக்கு இல்லையா, இது படுத்துற பாடுதான். இவர்கள் பண்ண கர்மத்தினால இந்த பிரகிருதியை கொண்டு நான் இப்படி வச்சிருக்கேன் என்று எம்பெருமான் 7வது அத்தியாயத்துல பதில் சொல்றான். ஆக ஆழ்வார போல ஞானம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, இந்த அச்சித்திலேயே மயங்கி விழுந்துடுவார்கள். இது ஒரு நிலை. அடுத்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் அச்சித்தை பார்ப்பான், அவனுக்கு தெரிஞ்சு போயிடுறது. இப்போ இந்த கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டுடலும் ஐங்கருவி கண்ட இன்பம் இருக்கு இல்லையா, இது சிற்றின்பம், இது இது மிகவும் அல்பமான இன்பம் அப்படின்னு இதுல இருந்து வெளில வந்துடுவான். சரி, வெளில வந்தா அப்போ நேர பரமாத்மா கண்ணன பெருமான் கிட்ட போயிடுவான்னா போக மாட்டான். அவன் இந்த உடம்ப விட்டு வெளில வந்துடுன்னு சொல்லுவான். பரமாத்மா கிட்ட போயேன் அப்படின்னா போக மாட்டான். அவனுக்கு தான் கைவல்யார்த்தி அப்படின்னு பெயர். இப்போ 3 தத்துவம் பார்த்தோம் இல்லையா, சித்து அச்சித்து ஈஸ்வரன். முதல்ல அச்சித்து தத்துவத்திலேயே எனக்கு எல்லாமே போதும், அச்சித்து தான் எனக்கு, கண்ணால பார்க்கக்கூடிய இந்த பொருள்கள் தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்றது நம் போன்ற சம்சாரிகள். நாம் இந்த அச்சித்திலேருந்தே வெளில வரல. சில ஒரு விதமான ஒரு ஞானி இருப்பான், அவன் என்ன பண்றான்னா, இந்த உடம்பானது தாழ்ந்தது அப்படின்னு இந்த அச்சித்தை விட்டுட்டு ஈஸ்வரன் 3வது தத்துவம் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட போல 2வது தத்துவம் சித்து ஆத்மா, அதுகிட்டே நின்றுடுறான். எப்படி நிக்கிறான் அப்படின்னா, அதே 7வது அத்தியாயத்துல பகவத்கீதையில எம்பெருமானே சொல்றான், ஜராமரண மோக்ஷாய மாம் ஆசிரித்ய யதந்தியே தே பிரம்மத விதுஹ்கிருத்ஸ்னம் அத்தியாத்மம் கர்மச்ச அகிலம் என்று. ஜராமரண மோக்ஷாய மாம் ஆசிரித்ய யதந்தி என்று. ஜரா கூடாது, மரணம் கூடாது என்று. ஜரை என்றால் மூப்பு, கிடத்தனம். மரணம்னா மரண வேதனை, அது எல்லாருமே தெரிஞ்சதுதான். இப்படிப்பட்ட இந்த சரீர இன்னல்கள் இருக்கு, இதெல்லாம் எனக்கு கூடாது என்று ஒருத்தன் நினைக்கிறான். நினைச்சு என்ன பண்றான் அப்படின்னா, உடம்புல இருந்து விடுதலை ஏற்பட்டா போதும். இந்த உடம்போட இருக்கிறதுனால தானே சிரமம். உடம்போட்டு நான் தனியா பிரிஞ்சு போயிட்டேன்னா, ஆத்மா தனியா இருந்ததுன்னா ஆத்மாவுக்கே ஒரு இன்பம் இருக்கு, அந்த இன்பம் எனக்கு போதும், இந்த உடம்புடைய கஷ்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் என்ன பண்றான், தேதத் விது பிரம்ம தேதத் பிரம்ம விதுஹு கிருஷ்ணம். அந்த பிரம்மம் அப்படின்ற சொல்லுக்கு பரமாத்மான்னு ஒரு அர்த்தம். பகவத்கீதையில அங்கங்க பிரம்மம் அப்படின்னு ஜீவாத்மாவையே குறிக்கும். இங்க பிரம்மம்ன்றது ஜீவாத்மாவை குறிக்கிறது. அந்த பிரம்மமான அந்த ஜீவாத்மாவை அறிகிறார்கள். கிருஷ்ணம் அத்தியாத்மம், அந்த ஜீவாத்மாவை பத்தி மற்றதெல்லாம், இந்த உடம்பு இருக்கு இல்லையா, சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம் அப்படின்னு ஜீவாத்மாவுக்கு பலவிதமான சரீரங்கள்லாம் வந்து சேரும், அதையும் அறிகிறார்கள். ரெண்டு அறிகிறார்கள், ஜீவனையும் அறிகிறார்கள், ஜீவன் எடுக்கக்கூடிய பல சரீரங்களையும் அறிகிறார்கள். எதற்காக ரெண்டுத்தையும் அறிகிறார்கள்னா, ஜீவன் அறியறது ஜீவாத்மாவை போய் அடைய வேண்டும் என்பதற்காக. ஜீவாத்மா எடுக்கக்கூடிய உடம்ப அறியறது அப்படிப்பட்ட உடம்ப விட வேண்டும் என்றதுக்காக. ரெண்டு சொல்லுவார்கள், உபாதயத்துக்காக ஒரு ஞானம், ஹானத்துக்காக ஒரு ஞானம், உபாதானத்துக்காக ஹானத்துக்காக ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லுவார்கள். நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ முதல்ல அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், எதை விடணும்னு நினைக்கிறோமோ விட வேண்டியதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக தான் ரெண்டையும் அறிகிறார்கள், ஜீவாத்மா பத்தியும் அறிகிறார்கள், ஜீவாத்மா விட வேண்டிய உடம்ப பத்தியும் அறிகிறார்கள். அதே போல கர்ம சகிலம் தே விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சகிலம். கர்ம சகிலம் என்றால் இந்த ஜீவாத்மா என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்யறானோ அதையும் அறிகிறார்கள். இந்த ஜீவாத்மா என்ன செயல் அப்படி செய்யறான் என்றால் உபனிஷத் சொல்றது, பஞ்சம்யாம் ஆஹுதோ ஆபஹா புருஷவச்சசோ பவந்தி என்று. இந்த ஜீவாத்மா பஞ்சாக்னி வித்யா அப்படின்ற ஒரு பிரகரணத்துல இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு எளிவரவு என்றால் தைன்ய தசை, ரொம்பவும் பரிதபிக்க வேண்டிய ஒரு தசை இருக்கு, ஐயோ பாவம் அப்படின்னு இறங்க வேண்டிய தசை, அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு, அதுதான் தைன்ய தசை. இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து சேருறது என்ன நிலை என்றால், மரணம் ஏற்படுறதா, மரணம் ஏற்பட்ட உடனே என்ன ஆகும்னா நேர யமன் வந்து கொண்டு போயிடுவான். அநேகமா பாப்பம் தான் பண்ணிருக்க போறான், அதனால நேர யமன் வந்து தன்னுடைய லோகத்துக்கு நரக லோகத்துக்கு கொண்டு போயிடுவான். அங்கேருந்து ஒரு கால் அங்க எல்லாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கால் புண்ணியம் இருந்ததுன்னா ஸ்வர்க்கத்துல கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு ஸ்வர்க்கத்துல தள்ளி விடுவார்கள். அங்க ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது, பண்ணின புண்ணியம் கம்மியா இருக்கிறதுனால அங்கேருந்து மறுபடியும் தள்ளி விடுவார்கள். சக்கையா வந்து விழுவான். எங்க விழுவான்னா அபுரத்துல, மேகத்துல வந்து விழுவான். மேகத்துல இருந்து மழை வழியா, மழையில ஒட்டிப்பான், மழை வழியா இந்த பூமிக்கு வந்து சேருவான். பூமிக்கு வந்து சேர்ந்த பிறகு சசியத்துக்கு புகுருவான், அதாவது நெல்லுல புகுருவான்.
நெல்லுல இருந்து ஒரு ஸ்திரீயினுடைய, அதாவது ஒரு புருஷனுடைய உடம்புல புகுருவான். புருஷனுடைய உடம்புல இருந்து ரேத்தஸ் வழியாக ஸ்திரீயினுடைய கர்ப்பத்துக்கு வந்து சேருவான். இந்த கர்ப்பம் இருக்கு இல்லையா, இது 5வது அக்னியாக. நம்ம ஹோமம் பண்றோம் இல்லையா, அக்னில தானே ஹோமம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஜீவாத்மா என்ன பண்றோம்னா, முதல்ல நரக்கம் அப்படின்ற அந்த இடத்துல போறான். அதுக்கப்புறம் ஒரு சோம சரீரம் பெற்று சொர்க்கம் அப்படின்ற அந்த இடத்துல முதல்ல ஒரு ஆಹುತಿ கொடுக்கப்படுறது, ஒரு ஹோமம் மாதிரி அங்க போடப்படுறாங்க ஜீவாத்மா. அதுக்கப்புறம் மேகத்துல, அதோ சுவாகான்ற மாதிரி ஜீவாத்மா அங்க போட்டுடுறார்கள் மேகத்துல. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பூமியில வந்து விடுறான். அப்புறம் நெல்லுக்கு போறான், அங்கேயும் ஒரு சுவாகா பண்ணிட்டு அப்புறம் அடுத்தது புருஷனுடைய உடம்புக்கு போறான். கடைசியில அந்த கர்ப்பத்துல வந்து சேரறான். இதான் கடைசி சுவாகா. இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். நடுவில் அந்த ஸ்வர்க்கத்துல கொஞ்சம் அனுபவம் அவ்வளவுதான். மத்த எல்லா இடத்துலயும் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கான். மற்ற இடத்துல கஷ்டம் தெரியாட்டி நெல்லுல எல்லாம் இல்லாட்டி மேகத்துல இருக்கும்போது கஷ்டம் தெரியாம போனா கூட, கர்ப்பத்துல இருக்கிற கஷ்டம் எல்லாம் அதுக்கு முன்னோடியாக வந்துட்டு இருக்கு அந்த கஷ்டம். அந்த கர்ப்பத்துல வந்த பிறகு என்ன பண்றான்னா, அங்க இருக்கக்கூடிய கஷ்டம் வந்து சொல்லவே மாளாது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். அந்த தாயாரானவள் அவ ஏதாவது கட்டுவாக, அவ ஏதாவது காரமா சாப்பிட்டான்னா பாதிப்பு யாருக்குன்னா முதல்ல அந்த குழந்தைக்கு தான் பாதிப்பு. அதோடைய அந்த தோல் தான் நல்லா வளர்ந்து இருக்காது. அப்போ வந்து மிளகு ஏதாவது சாப்பிட்டோம்னா நேர போய் அந்த தோல்ல பட்டு அந்த சிரமப்படுத்தும், அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை சிரமப்படுத்தும். இப்படி கர்ப்பத்துல அவ்வளவு கஷ்டப்படுறான். இதுதான் இந்த ஜீவாத்மாவுடைய எளிவரவு, தைன்ய தசை, இறங்கத்தக்க தசை. இதுதான் கண்ணன் சொல்றான். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான் இல்லையா, இந்த கைவல்யார்த்தின்னு இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படி யோசிக்கிறான். ஐயோ இவ்வளவு கஷ்டமா, அதுவும் இந்த ஒரு ஜென்மத்துல இல்ல, இந்த மாதிரி எவ்வளவு ஜென்மம், கணக்கற்ற ஜென்மத்துல மறுபடியும் இதே கஷ்டமா, ஐயோ விட்டா போதும் அப்படின்றதுக்காக என்ன பண்றான், இந்த உடம்பு விட்டு போனா போதும். அப்ப முதல் அதிகாரி எப்படி இருந்தான், சம்சாரி எப்படி இருந்தான்னா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு கண்ணால பார்க்கக்கூடிய இந்த உடம்புலயே தன்னுடைய மனசை வைத்தவனாக இருந்தான் அந்த சம்சாரி. அச்சித்தையே போகியமாக கொண்டிருந்தான். இந்த 2வது அதிகாரி இருக்கானே, அவன் தெரிஞ்சுட்டான் இந்த உடல் சம்பந்தம்ன்றது பெரிய சிரமம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த உடம்ப விட்டுடணும் அப்படின்னு. ஆனா பரமாத்மாவை பற்றணும் அப்படின்ற எண்ணம் இவனுக்கு வரல. என்ன பண்றான்னா, பாதியிலே விடலாம் வருதான். இந்த படியை விட்டாச்சு, அடுத்த படிக்கு போகல, நடுவில் அப்படியே விடறாம. இந்த கைவல்யார்த்தி, கைவல்யம் அப்படின்ற மோட்சம். இந்த கைவல்யம் அப்படின்ற மோட்சம் என்னன்னா, அந்த மோட்சத்துக்கு போயிட்டா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல மறுபடியும் இவனுக்கு பகவத் அனுபவம் அப்படின்றது கிடையாது. மறுபடியும் பகவானை போய் அனுபவிக்க மாட்டான். அப்போ அனந்த காலமா இனி மேற்கொண்டு எப்பொழுதுமே வெறும் தன்னுடைய ஆத்மாவை அனுபவிச்சுட்டு இருப்பான். இந்த ஆத்மாவை அனுபவிக்கிறது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தூங்கும் பொழுது நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா, அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான். தூங்கும் போது கஷ்டமே இல்லை இல்லையா, ஒரு சுகம் இருக்கும். நம்மளுடைய சம்பிரதாயத்துல ஒரு மந்தமான சுகம் ஒண்ணு இருக்கும். அந்த மந்தமான சுகமே கொஞ்சம் அதிகமாச்சுன்னா ஆத்ம சுகம் தூங்கினா எப்படி இருக்கும், அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரிதான் கைவல்யத்தை யோசிச்சு பார்க்கலாம், மனசுல வச்சுக்கலாம். ஆக இந்த 2வது அதிகாரி அப்ப இவன் என்ன பண்ணிட்டான், அச்சித்தை விட்டான், ஆனா சித்த விடறதுக்கு மறந்துட்டான் என்று இப்ப 2 அதிகாரிகள் இருக்கார்கள். ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா, 3 தத்துவங்களை உள்ளபடி தெரிந்தவர். சித்த தெரியும், அச்சித்த தெரியும், 2த்தையும் விட்டுடுவர். எம்பெருமான பற்றுவர் அப்படின்றது ஆழ்வாருடைய ஏற்றம் என்று மேற்கொண்டு நம்மளே சாதிக்க போறார். ஆக இந்த உபன்யாசத்துல என்ன பார்த்தோம்னா, ஈடு அப்படின்ற கிரந்தத்தினுடைய ஆரம்பத்துல ஆழ்வாருடைய ஏற்றம் என்ன, பக்திரு வைலட்சண்யம், பக்தானா சொல்றவர், அவருடைய ஏற்றம் என்ன அப்படின்னு நம்மளே சாதிக்க ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆழ்வார் சொன்னாரு, இவர் தன்னுடைய ஒரு முயற்சியால பிரபந்தத்தை பாடினார்னு அப்படி கிடையாது. என்ன பண்ணார் இவர், எம்பெருமான் அருள் செய்ய இவர் பாடினார். எம்பெருமான் ஏன் அருள் செய்யணும் என்றால், ஆழ்வாரை கொண்டு எப்படி பிருந்தாவனத்தை கொண்டு மாடுகளுக்காக எம்பெருமான் மாற்றினானோ, பிருந்தாவனத்தையே நெறிஞ்சு முள் காட்ட பச்சை பசேல் ஆக்கினானோ, அதே போல சம்சாரியான ஆழ்வாரை திருத்தி அவருக்கு மயர்வர மதிநலம் அருள் செய்து அவர் மூலமாக நம்மை திருத்த வேண்டும் என்பதற்காக ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் எம்பெருமான் அருளினான். ஆழ்வார் ஞானம் பெற்றார், எம்பெருமான் கொடுக்க ஞானம் பெற்றார். ஞானம்னாலே உண்மையான அறிவு. அப்போ உண்மையான பொருள்கள், சரியான பொருள்களை பத்தினதுதான் அறிவா இருக்கும். என்ன சரியான பொருள் இருக்கு அப்படின்னா, 3 பொருள்கள், சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்று தத்துவத்திரயம், 3 தத்துவங்கள் இருக்கு. அதுல அச்சித்துன்றது கண்ணால பார்க்கக்கூடிய இந்த பொருள். இந்த அச்சித்து என்ன பண்ணும் அப்படின்னா, மறைச்சிடும், எம்பெருமான மறைச்சிடும், எம்பெருமான பத்தி அறிய விடாது. எம்பெருமான் பரமபோகியன், ஆனா அவன் கிட்டவே போக விடாது. அவன் சக்கர பொங்கல் அப்படின்னா தெரிஞ்சிக்கவே முடியாது அவன் சக்கர பொங்கல் அப்படின்னு. அதற்கு மேல இந்த அச்சித்தானது ஒரு அழுகிய சோறு. ஆனா தான் ஒரு ரசமே அற்றது அப்படின்றது காட்டாது நமக்கு. நான் ரொம்ப போகியமாச்சே அப்படின்னு நம்மளை ஏமாத்திடும். 2 வேலையும் பண்றது. என்ன பண்றதுன்னா, பெருமாளை மறைக்கிறது, நம்மளை ஏமாத்துறது. என்ன ஏமாத்துறதுன்னா, ஏதோ அச்சித்து நான் சரீரம், நான் ரொம்ப போகியமாச்சே, என்ன வேணாலும் பாரு, என்ன வேணாலும் கேளு, நல்லாதானே இருக்கும் அப்படின்னு நம்மளை மயக்கிடுறது. இந்த 2த்தையும் பண்ணக்கூடியது இந்த அச்சித்து. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பல பேர் இந்த அச்சித்திலே மயங்கி விழுந்துடுவார்கள்.
சில பேர் இந்த அச்சித்தினுடைய குற்றத்தை தோஷத்தை அறிந்து எதிலேருந்து வெளில வரணும் அப்படின்னு தான் பார்ப்பார்களே ஒழிய இதை விட்டுட்டு எம்பெருமான அடையணும் அப்படின்னு பார்க்க மாட்டார்கள். அவர்கள் தான் கைவல்யார்த்திகள். அப்போ கைவல்யம் அப்படின்ற மோட்சம் அவர்களுக்கு. ஆத்மாவை அனுபவிப்பார்கள். அப்போ அச்சித்தை விட்டுடுவார்கள், ஈஸ்வரனை விட்டுடுவார்கள். ஆத்மா சித்து அப்படின்றத பற்றி மட்டுமே வாழ்வார்கள் அப்படின்னு 2 பேரை பார்த்தோம். மூணாவது ஆழ்வார், ஆழ்வாருடைய அடியார்கள். இவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா அச்சித்தையும் விடுவார்கள், சித்தையும் விடுவார்கள், ஈஸ்வரன் எம்பெருமானை பற்றுவார்கள் என்று ஆழ்வாருடைய ஏற்றம் இப்படியாக சொல்லப்பட்டது. ஆக மேற்கொண்டு ஆழ்வாருடைய ஏற்றத்தை அனுபவித்து வருவோம். அதற்கு பிறகு திருவாய்மொழியினுடைய ஏற்றம் என்ன என்பதையும் பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.